அப்பொழுதுதான் மிக கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அல்லது களத்தில் கயிறு இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல் சிதறங்கள் என்ற விடயத்தை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1986 தொடக்கம் 1990 காலப்பகுதியில் புதைக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற மாத்தளையில் 2012ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சார்ந்த விடயத்தில் தான் முன்னைய ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்ற ஒரு சந்தேகம் தென்னிலங்கையில் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. குறிப்பாக இதன் பின்னணியை எடுத்து நோக்கினால் 2012ஆம் ஆண்டு மாத்தளையில் ஒரு இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு கிடங்கை ஒரு மண்ணை கிண்டி எடுக்கிறார்கள். அப்பொழுது சில எண்பு தொகுதிகள் மேலே வருகிறது. அப்போ இது தொடர்பான விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்திய வேளையில் கிட்டத்தட்ட 154க்கு மேற்பட்ட மனித எண்பு தொகுதிகள் அங்கு கண்டறியப்படுகிறது. அப்பொழுது இருந்த அரசாங்கத்தின் முடிவின் அடிப்படையில் இது கிட்டத்தட்ட 1950க்கு முற்பட்ட எண்பு தொகுதிகள் என்ற ஒரு விடயம் அப்பொழுது தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுடைய கூட்டின் அடிப்படையில் இந்த எண்பு தொகுதியானது 1986க்கும் 1990க்கும் இடைப்பட்ட ஒரு விடயம். அப்பொழுதுதான் மிக கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு அல்லது களத்தில் கயிறு இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல் சிதறங்கள் என்ற விடயத்தை ராஜ் சோமதேவா அவர்கள் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையை குறிப்பிடுறார். அப்பொழுது ஆகவே இது இப்போ ஒரு பேசு பொருளாக மாற்றம் கண்டிருக்கிறது. அப்பொழுது மூடி மறைக்கப்பட்ட அந்த விடயமாக கருதப்படுகின்ற விடயம் இப்பொழுது பெருமளவில் பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எதற்கு முன்னே ஜனாதிபதி அவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது விசாரிக்கப்படலாம் என்ற ஒரு விடயம். குறிப்பாக அன்றைய காலம், அதாவது இந்த படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த காலம் ஜேவிபியினுடைய கிளர்ச்சி நடைபெற்ற காலம். இந்த கிளர்ச்சி நடைபெற்ற காலத்தில் இந்த தென்னிலங்கை பகுதியானது முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாத்தளை பிரதேசமானது 1988 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட 1990 ஜனவரி மாதம் வரை அந்த மாத்தளை மாவட்டத்தின் இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாக்கியவர் யார் என்று பார்த்தால் முன்னைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச. அது மட்டும் இல்லாமல் இவர் கஜவா படையணியின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். ஆகவே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு இருந்ததால் இந்த விடயத்தில் கோட்டபாயா தான் முக்கியமான அதிகாரியாகவும் இருந்ததனால் மாத்தளை பிரதேசத்தில் கண்டறியப்பட்ட இந்த 80 தொகுதிகள் சார்பாக ஒரு பொறுப்பு கூறலை கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அல்லது பொறுப்பு கூறலை கூற வேண்டும் என்ற ரீதியில் இப்பொழுது தென்னிலங்கையில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பான ஒரு மனுவினையும் ஒரு சட்டத்தரணி அவர்கள் மாத்தளை நீதிமன்றத்தில் அண்மையில் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த சட்டத்தரணி ஹிமாலி குலாத்ன என்ற ஒரு சட்டத்தரணி தான் இந்த மனுவை மாத்தளை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார். அவர் அந்த மனுவில் குறிப்பிட்ட சில விடயங்கள் எடுத்து நோக்கினார். கிட்டத்தட்ட 155 மனித எண்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ரீதியில் கட்டளை இடுமாறு நீதிமன்றத்தை கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான அங்கு கண்டறியப்பட்ட அந்த மனித எண்பு தொகுதிகள் தொடர்பான DNA பரிசோதனையும் நடாத்தப்பட வேண்டும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை அங்கே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆயினும் நீதிமன்றம் ஆனது இது நீண்டகால பிரச்சனையாக இருப்பதனால் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என்பதனால் இது தொடர்பான தீர்ப்பானது ஜூலை மாதம் 16ஆம் தேதி வெளிவரலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆயினும் உண்மை நிலையை நாங்கள் பொறுத்திருந்தான் காண வேண்டும். இந்த இடத்துல தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால், எல்லோருக்கும் தெரியும், இப்போ இருக்கிற NPP பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாய் கழகமான AVP அணியினராக இருந்தாலும் சரி, அவர்கள் பொதுவெளியிலையும் சரி எங்கும் சரி தங்களை படுகொலை செய்து விட்டார்கள். கடந்த கால அரசாங்கத்தில் இருந்தவர்கள், குறிப்பாக ரணில் அவர்கள் பெருமாறியான படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று வெளிப்படையாகவே பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருந்தார். கடந்த கால அரசாங்கம் தங்களுக்கு தீங்கிழைத்திருக்கிறார் என்ற ரீதியிலையும் பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்திருக்கிறார். ஆயினும் இது தொடர்பான தங்களுடைய படுகொலை சார்ந்த விடயங்களில் கூட சரியான விசாரணைகளை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தான் செம்மணி போன்ற மிக பெரும் தமிழர்களுடைய புதைக்குழி சார்ந்த விடயங்களை இவர்கள் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அண்மையில் கூட நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரர் அவர்கள் சொல்லியிருந்தால், மிக விரைவில் நாங்கள் இதுக்கான தீர்வினை வழங்குவோம், சரியான தீர்ப்பினை வழங்குவோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார்.
ஆயினும் தங்களுடைய படுகொலை சார்ந்த விடயங்களுக்கு இனிமே சரியான முறையில் தீர்வினை காணாதவர்கள் எவ்வாறு தமிழர்களுடைய இந்த விடயத்தில் கையாளப் போகிறார்கள் என்ற ரீதியாக பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு நடைபெறுகிறது என்று. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கணும். நேற்றைய தினம் செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இன்னும் 2 குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே செம்மணியில் மனித எண்பு தொகுதிகள் கண்டறியப்படுகிறது. அதிலும் சிறுவர்கள் குழந்தைகள் என்று அவர்களுடைய எண்பு தொகுதிகளும் வெளிவந்த வண்ணமே காணப்படுகிறது. இது மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயம். இப்படி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியினை பெற்றுத்தர வேண்டியது இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் மாபெரும் பொறுப்பாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பொறுப்பு குரல் எவ்வாறு அமையப் போகிறது என்பதனை. என்ற இடத்துல நாங்கள் என்ன ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ இருக்கிற அரசாங்கம், அதாவது குறிப்பாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடாமல் ஜனாதிபதி முறையிலான நிறைவேற்று அதிகார முறையை ஒழியுங்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். குறிப்பாக இப்போ இருக்கிற அரசாங்கமானது நீதிபதிகளுடைய வயதை கூட்டுதல் தொடர்பாக அதிகரித்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து வருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல தான் இது தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளுடைய சேவைக்கால வயதை கூட்டுவதும் மற்றும் நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்பாமல் இருப்பது நீதித்துறைக்கு பெரும் ஒரு சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் என்ற மாதிரி தன்னுடைய விடயத்தை தெரிவித்திருக்கிறார். சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறையினை சுயாதீனமாக இயங்க விடுங்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர், நீங்கள் இப்படி நீதிமன்ற சுயாதீனத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு ஜனாதிபதி நிறைவேற்று முறையை ஒழியுங்கள் மக்கள் விரும்புகின்ற மாதிரி என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். நீதித்துறை, நிர்வாகத்துறை மற்றும் சட்டத்துறை சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அப்போ இப்படி பல்வேறு விடயங்கள் இப்பொழுது இலங்கை பரப்பில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். தெற்காசியாவிலே மிக நீளமான நீரினை, அதாவது தண்ணியை கொண்டு செல்லக்கூடிய சுரங்கப்பாதை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மகாவலி கங்கை ஆற்றிலிருந்து கிட்டத்தட்ட 27.7 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சுரங்கப்பாதையினூடாக நீர் கொண்டு செல்லப்பட்டு வடமத்திய மாகாணத்தில் இருக்கின்ற இந்த நீர் தேவைகளை பெருமளவில் பூர்த்தியாக்கும், விவசாய நிலங்கள் பசலையாகும் என்ற மாதிரி, பச்சை பசலையாகும் என்ற மாதிரி இப்பொழுது கருத்து நிலவுகிறது. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தெற்காசியாவிலேயே மிக நீளமான சுரங்கப்பாதை கொண்ட ஒரு நீர்ப்பாதை என்ற மாதிரி தான் இது அவதானிக்கப்படுகிறது. இது இலங்கையில் தான் நடைமுறைப்பட்டது. அதே நேரத்தில் இலங்கையில் ஒரு புதிய முயற்சி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. 6 நபர்களை உள்வாங்கக்கூடிய பொது போக்குவரத்து ட்ரோன் முறையினை இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகிறது என்ற ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரோன் வகையிலான அந்த பொது போக்குவரத்து எந்த பகுதியில், எப்பொழுது, யாரால், எங்கே ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு கேள்விகள் நிலவுகிறது. இது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மேலும் வளர்ச்சி கண்ட பல நாடுகளிலேயே இன்னுமே செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கையில் இவ்வாறான ஒரு முயற்சி எடுப்பது ஒரு நல்ல விடயம். ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை, சுற்றுலா பயணிகளை மிக இலகுவில் ஈர்க்கக்கூடிய ஒரு விடயம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. பெருமளவில் சுற்றுலா பயணிகளுக்கு இது பெருமளவில் நன்மையாக அமையலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆயினும் இதனுடைய சாத்தியப்பாடு தொடர்பாக பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ட்ரோன் வகையிலான விமானமாக இருப்பதனால் அதனுடைய பாதுகாப்பு விடயங்கள் மற்றும் அதிநவீன செயற்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த சட்ட ஒழுங்கு போன்ற விடயங்கள் பாதுகாக்கப்படுகிறதா, இன்னும் அந்த சட்ட ஒழுங்கினை பாதுகாப்பதற்காக இப்போ இருக்கிற அரசாங்கம் என்னென்ன விடயங்களை எடுத்து வருகிறார்கள் என்ற விடயத்தை அவதானிக்கணும்.